அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அடுத்த 30 நாட்களில் மேசராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு அநேகமாக எல்லா கிரகங்களுமே சாதகமாகவே இருப்பது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி குரு 3ஆம் இடத்திலிருந்து சில ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7, 9 ஸ்தானங்களில் விழுவதால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்களால் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல புதிதாக இடம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கு சாதகமான ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் சனி ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது உள்ள சாதகமான சூழ்நிலையில் முயற்சித்தால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாளில் புதன் அமர்ந்திருப்பதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இரத்த அழுத்தம், இதய நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நோயின் உபாதை சற்று குறைந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்கள் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கிறாங்க. இதனால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைதான். அதே போல் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதி வற்றும் என்பது ஆன்றோருடைய வாக்கு. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்படுங்க. ஆனால் இந்த அலைச்சல் உங்களுக்கு சாதகமாகவே அமைய இருக்குது. செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த இயலாது. குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு களத்தில் காமஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் அந்நிய நாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள் அடுத்த 30 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்கிறாரு. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினால் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல நீங்கள் புதிய வேலைக்காக முயற்சித்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான
வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்த 30 நாட்கள் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமான ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகிய 2 கிரகங்களுமே சேர்ந்து சஞ்சரிப்பதால் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கதாங்க செய்யும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 30 நாட்களான ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள மற்ற கிரகங்களுமே இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு உயர இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வருமானம் உயர்வது மட்டும் இல்லாமல் செல்வாக்கும் புகழும் உங்க இருக்கு. மேச ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சனியும் ராகு உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சியிலும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கல்வி முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஒரே சீராக நீடிக்க இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்க விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க. ஆசிரியைகள் ஆகியோருடைய ஆதரவும் பெற்றோருடைய உறுதுணையும் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு கடும் போட்டி நிலவ இருக்குது. விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. சக கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வேதனை அளிக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குருவினால் நன்மை எதுவும் இல்லைங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. கணவருடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உறவினர்களுடன் வாக்குவாதம் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த மாதத்தை பொறுத்தவரை மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய செலவுகளால் பணம் வீண் விரயமாகும். பரிகாரம் மிக மிக அவசியங்க. வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்று தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.